Hello students, welcome to 10th Success with Uma J. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். என்ன கிவன் a equal to 1, 2, 3, b equal to 2, 3, 5, c equal to 3, 4 and d equal to 1, 3, 5. ஸோ நமக்கு கொடுத்துட்டாங்க. செக் if a intersect c cross b intersect d equal to a cross b intersect c cross d is true. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? வெரி சிம்பிள் சில்ட்ரன். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, நான் சொல்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எல்ஹெச்எஸ் என்ன? ஏ இன்டர்செக்ட் சி கிராஸ் பி இன்டர்செக்ட் டி, அதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ இன்டர்செக்ட் சி. ஓகே, ஏ இன்டர்செக்ட் சின்னா என்னது? இப்போ ஏலையும் சிலையும் எது காமனோ அது மட்டும்தான். இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே எழுதிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, பி ஈக்குவல் டு 2, 3, 5, தென் சி ஈக்குவல் டு 3, 4. ஸோ இப்போ பாருங்கள், ஏ இன்டர்செக்ட் சி, ஏலையும் சிலையும் எது காமனோ அது மட்டும்தான் நமக்கு வரும். ஓகேங்களா? இன்டர்செக்ட்னா அதுதான். ஸோ இங்கேயும் 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3. பி இன்டர்செக்ட் டி. ஸோ சாரி, டி எழுத, பி இன்டர்செக்ட் டி. டியில் பார்த்தோம்னா, ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? 3 இருக்குது, 5ம் இருக்குது. இது ரெண்டு தான் காமனாக இருக்குது, பிலையும் டிலையும். ஸோ அதுதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு இந்த ரெண்டு ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செய்யணும்? க்ராஸ். ஸோ இது தான் கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி வரும்? 3, 3, நெக்ஸ்ட்டு 3, 5. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அதாவது எல்ஹெச்எஸ் உடைய ஆன்சர் இது தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஆர்ஹெச்எஸ், நான் ஆர்ஹெச்எஸ் சொன்னேன். ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதியிருக்கிறேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் டி, இது தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நவ் ஏ கிராஸ் பி. இப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ இது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான், இதோடைய கோஆர்டினேட்டர் தான், ஏவுடைய கோஆர்டினேட்டர் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ 1, 2, 1, 3, தென் 1, 5. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. நவ் செகண்டு 2, 2, 2, 3, 2, 5. ஓகேங்களா? நவ் 3, 2, 3, 3, 3, 5. ஓகே, ஏ கிராஸ் பி முடிஞ்சிச்சு. இப்போது சி கிராஸ் டி, இதோடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் நம்ம ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஸோ சி கிராஸ் டி. இப்போ சி கிராஸ் டி பாருங்கள், சி 3, இது சி கிராஸ் டின்னா இப்போ சி உடையது தான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வரணும். ஸோ சி தான் 3 தான் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. 3, 1, 3, 3, 3, 5. ஓகேங்களா? நவ் செகண்ட் எலிமெண்ட் 4 இருக்குது. ஸோ 4ஓட தான் வரணும். ஸோ 4, 1, 4, 3, 4, 5. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சிங்களா? ஸோ நமக்கு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், சி கிராஸ் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணோம்? இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் என்னது, ரெண்டுத்துலேயும் எது காமனோ அது மட்டும் தான் எழுதணும். இப்போ பாருங்கள், இதில் 1, 2 இல்லை, 1, 3 இல்லை, 1, 5 இல்லை, 2, 2வும் இல்லை, 2, 3 இல்லை, 2, 5வும் இல்லை, 3, 2 இல்லை, ஆனால் 3, 3 இருக்குது. ஸோ இதுதான் இருக்குது, நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? நவ் 3, 5 இதுவும் இருக்குது. 4, 1, 4, 3 எதுவுமே அதில் இல்லை, 4, 5 இதில் இல்லை. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 3, 3, 3, 5. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 3, 3, 3, 5. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இது செகண்ட் ஒன்றும் 3, 3, 3. ஸோ ரெண்டுமே என்ன இருக்குது? ஈக்குவலாக வந்துச்சு நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ 1 ஈக்குவல் டு 2. ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். ஸோ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இஸ் ட்ரூ. புரிஞ்சிச்சிங்களா? ஏதாவது புரியலன்னா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன். நெக்ஸ்ட் சம்மில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.